வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க ஈவினிங் 4:00 தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வெரிஃபிகேஷனுக்காக. சரி, சாயந்தரம் தானே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, காலையிலேயே கிளம்பி போனோம்னா கோயம்புத்தூரில் 2-3 ஷாப்பெல்லாம் பார்த்துட்டு தீபாவளி பர்ச்சேஸை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு. அண்ட் இன்னொன்று நாங்கள் லூலு மால் சைடு போனதே இல்லைங்க. லூலு மால் கோயம்புத்தூருக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எங்களுக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல. அதனால் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் நாங்களும் கிளம்பிட்டோம். அங்கேயும் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பக்கத்துலேயே வெஸ்ட் சைட் ஜூடியோ எல்லாமே இருக்குது. ஏதாவது தீபாவளி ஆஃபர் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயும் தீபாவளி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். 2 ஃபேமிலியாக போகிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. 3 பேருமே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் மாயா குட்டி ஆராதியானா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறது வர்றது, இப்படியே போயிட்டுருக்கு கதை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டைமும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு போகலான்னு தாங்க பிளானே. பட் நாங்கள் எல்லாம் எந்திரிக்கவே லேட் பண்ணிட்டோம். அண்ட் குழந்தைங்க ரொம்பவே லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. அதனால் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேக் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு போகிறது ரொம்பவே டைம் லேட் ஆயிரும். அதனால் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் சுண்டல், கேரட், பீன்ஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்து வச்சுக்கிட்டோம், காரில் ட்ராவல் அப்போ கொடுத்துக்கலான்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே நாங்கள் இந்த வழியாக ட்ராவல் பண்ணால் மோஸ்ட்லி ஐஸ்வர்யம் ஹோட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அங்கேயே போய் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கோங்க. அண்ட் இங்கே வந்தாலே டீஃபால்ட்டாக எங்களோட மெனு அந்த ரோஸ்ட்டு, இட்லி அந்த மாதிரி ஐட்டமாக தான் இருக்கும். அண்ட் உளுந்து வடை கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே ஆளுக்கு ஒன்று வாங்கிடுவோம். குழந்தைங்க ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷனே பூரி தான். எப்போ ட்ராவல் பண்ணாலும் குழந்தைங்கள நல்லாவே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போயிடுவோங்க. அப்போ தான் அவங்களும் டயர்டாகாமல் இருப்பாங்க, நம்மளையும் ட்ராவலில் தொந்தரவு செய்யாமல் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பசி தூக்கம் வந்துட்டாலே போதும், அப்பா அம்மாவை பாடப்படுத்திடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட பக்கத்தில் இந்த ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம், ஹாப்பி டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது போன டைம் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ஷாப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. உள்ளே இருக்க பொருளாக ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இவங்களோட ஷாப்பையும் நான் டேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த டைம் மாயாவுக்கு பெருசாக இந்த ஷாப் மேலே எக்ஸைட்மெண்ட் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் என்னென்ன டாய்ஸ் வேணுமோன்னு மேடம் வாங்கினாங்க. பட் ஆராதியா மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் 2 பேரும் எதுவுமே கேட்கல, சும்மா போய் ஷாப் மட்டும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு சில விஷயங்களில் நம்ம குழந்தைங்கள பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளே குழந்தையாக இருக்கும்போது ஏதோ ஒரு கடைக்குள்ளே போனோம்னா அப்பா அம்மாட்ட அடம்பிடிச்சிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். பட் இந்த காலத்து குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம வாங்கினா யூஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் அதை கேட்குறதே. ஏதோ ரேராக ஒரு சில பொருள் பிடிச்சிருந்தா அது வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா இந்த ஈட்டபிள்ஸில் லாலிபாப், அதில் எவ்வளோ இஷ்டம்னு தெரியல. எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த லாலிபாப் பார்த்தா ஒரு க்ரேஸ். அதை பார்த்தோன்னே வாங்கி சாப்பிட்றணும். அதே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோதான், அது சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடப்பாங்க அந்த இடத்துல. பட் நமக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபுல்லாக கலராக இருக்கும், அதை சாப்பிடும்போது வாயெல்லாமே அந்த கலர்ஃபுல்லாக ஒட்டிக்கும். நாக்கெல்லாம் க்ரீன் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்குது. எப்போவுமே அம்மா அம்மான்ட்டு இருக்க குழந்தைங்கள்லாம் இந்த டைம் நான் முன்னாடி போகிறேன், மாமா கிட்டே போகிறேன், அப்பா கிட்டே போகிறேன், 3 பேருமே அங்கே ஜாயின் அடிச்சிட்டாங்க. எல்லாருமே மாயாவோட அப்பா மேலே தான் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் பின்னாடி ரிலாக்ஸாக இருந்தோம். நான் கடைசி வரைக்கும் குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, பின்னாடி வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. பட் என் ஃப்ரெண்டு தான் இருந்துட்டா. எல்லாருமே அண்ணாமலை தான் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒருத்தங்களனாச்சும் நம்ம பின்னாடி கூப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. பட் நான் வாயை திறக்கலையே. எப்போ பாரு குழந்தைங்கள மேக்ஸிமம் வீட்டில் நம்ம தானே பார்த்துக்குறோம், ட்ராவல் அப்போனாச்சும் அவங்க அப்பா கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருந்தோம்னு. ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த பொமோகிரானேட் தான் அப்போவே தொளிச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். ஃபஸ்ட் எல்லாமே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு போயிடுவோம். இப்போல்லாம் ட்ராவல் டைமில் கத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறது. காரில் போகவே கட் பண்ணி கொடுத்தா அந்த ஃப்ரூட் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் காரில் எல்லா கிளாஸஸும் க்ளோஸ் பண்ணி அந்த ஏசி போட்டு போகும்போது திருப்பியும் அந்த ஃப்ரூட் ஸ்மெல் மட்டும்தான் காருக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்குது. ஃப்ரூட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் காருக்குள்ளே. இன்னொன்று என்ன பிரச்சனைனா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக காருக்குள்ளே சிந்திரும். அதை ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட அப்பாக்கள் வேலை தான். நாங்கள்லாம் குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே கார்லேயே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இறங்கி போயிடுவோம். அதுக்கப்புறம் காரை பற்றி நினைக்கவும் மாட்டோம், திரும்பவும் மாட்டோம். அவங்க தான் அந்த காரெல்லாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பாங்க. சம்டைம்ஸ் மறந்துட்டோன்னா இன்னுமே காரில் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறப்போ அவ்வளோ ஸ்மெல் வந்துடும். யாரெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு டைமும் கார் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் போடும்போது பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணிட்டு தான் நிறுத்துறதே.
லாஸ்ட் டைம் வந்து எங்கள் ஊர்லேருந்து மாட்டுப்பால் பசும்பால் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது எப்படியோ கொஞ்சம் சிந்திடுச்சுங்க. யூஸ்வலாக பால் கொண்டு வர்றதே ஒரு பால் கேன் மாதிரி தான் வாங்கி வச்சுருப்போம் ஸ்டீலில். அதில் வந்து சில்வர் கேனில் வந்து பால் ஊற்றிட்டு கொண்டு வருவோம். பேப்பர்லாம் போட்டு தான் லீக் ஆகாமல் அதை கொண்டுட்டு வருவோம். எப்படியோ கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி கீழே கொட்டிடுச்சு போல். நாங்கள் வேறு நூடுல்ஸ் மேட் மாதிரி காருக்குள்ளே போட்டிருப்போமா, அது வந்து ஈரம் சுத்தமாக தெரியல. அப்போது கொட்டின புதுசில் அந்த பால் ஸ்மெல்லும் தெரியல. கார் மட்டும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுக்கவே பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஏதோ ஒரு வேலை கார் எடுக்கிறோம், ஏதோ ரொம்ப ஸ்மெல் அடிக்குது காருக்குள்ளே, என்னன்னே தெரியல. சரி ஓகேன்ட்டு ஒவ்வொரு மேட்டாக எடுத்து பார்க்கும்போது ஒரு மேட் கடியில் பயங்கரமான புழுக்கள், அதுவும் குட்டி குட்டியாக இருக்குதுங்க. அது ஏதோ அந்த பாலுக்கு தான் வந்திருக்கும் போல் அந்த வார்ம்ஸ். அது எப்படி உருவாச்சுன்னே தெரியல. சின்ன சின்னதாக இருக்குது, பயங்கரமான ஸ்மெல்லு. அப்புறம் அந்த நூடுல்ஸ் மேட்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு ரப்பர் மேட் மாதிரி இருந்தது. எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வெயிலில் கொஞ்சம் நேரம் காரை நிப்பாட்டிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமே அந்த நூடுல்ஸ் மேட்லாம் எடுத்து வெளியே போட்டோம். ஏன்னா ஏதாச்சும் தண்ணி சிந்துனா கூட தெரிய மாட்டேங்குது அந்த மேட்டில். அதனாலேயே ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டு இப்போ நார்மல் ரப்பர் மேட் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப் போகும்போதெல்லாம் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். டே ஸ்காலராக தான் போயிட்டுருந்தேன். தாராபுரத்துலேருந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகவே ஒரு 2 hours ஆயிருங்க. அங்கே இருக்க ஒர்க்கு இன்டர்ன்ஷிப்பு எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் மாதிரி பஸ் ஏறினேன்னா ஒரு 2 hours வந்து எங்கள் ஊர் ரீச் ஆயிடுவேன். ரெகுலராக நான் இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது மாதத்தில் ஒரு டைம் இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கோயம்புத்தூர் போகிறது எனக்கு என்னமோ ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எதுனாலேன்னு தெரியல. லாங் டிஸ்டன்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸ் எப்போவுமே அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். மேபி டிராஃபிக்னாலையா இல்லை வந்து நிறையா மக்கள் தொகை வந்து ஜாஸ்தியானதுனால கோயம்புத்தூரே கொஞ்சம் அவுட்டர் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. டிஃபால்ட்டாக எப்போவுமே கோயம்புத்தூர் போகும்போது இங்கே சூலூரில் ட்ரிப்ளஸ் அந்த சாந்தி கீஸோட பங்க் இருக்கும், பெட்ரோல் பங்க்கு. பெட்ரோலுமே 1 or 2 rupees கம்மியாக கிடைக்கும், பியூராகவும் கிடைக்கும். அங்கே வந்து ஒரு டீ ஸ்டால் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ரோல்ஸு பன்னு இதெல்லாமே கிடைக்குங்க. கரம் ஜூஸும் கொடுப்பாங்க. இது எங்கள் எல்லாத்தோட ஃபேவரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் பன்னுன்னு ஒன்று இருக்கும், வெண்ணிலா க்ரீம் பன்னு. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் போடாமல் அந்த வெண்ணிலா க்ரீம் கூட அந்த வெண்ணிலா பீன் கலரில் தான் இருக்கும். ஒரு மாதிரி டல்லான ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். ஆனால் மற்ற இடத்துல வாங்குகிற வெண்ணிலா க்ரீமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருக்கும். இவங்க வந்து எந்த கெமிக்கல்ஸும் போடாமல் அந்த வீட் ப்ரெட்டை யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்களோட தேங்காய் பன்னும் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே நாங்கள் இதில் க்ராஸ் பண்ணோன்னா பல்காக வாங்கி ஸ்டாக் வச்சுப்போம். சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 4 to 5 days கூட யூஸ் பண்ணிப்போம். அதில் எக்ஸ்பிரி டேட்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. ப்ரெட்டுமே பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட் ப்ரெட், வீட் ப்ரெட் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. மல்டிகிரெயின் ப்ரெட் எல்லாமே இருக்கும். எங்கள் ஃபேவரேட் பார்த்திங்கன்னா பன்னு தான், வெண்ணிலா க்ரீம் பன். அதுக்கப்புறம் நார்மல் வீட் பன்னே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஊருக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா அம்மாய்க்கு தாத்தா பாட்டிக்கெலாம் நான் இதை தான் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி வீட்டில் செஞ்சதுனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அப்படியே ஒரு கரம் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு திருப்பியும் எல்லாருமே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ பிரிட்ஜ் ஓப்பனிங்காக அவினாஷி ரோட்டில் வந்து நம்ம சிஎம் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரே ரஷ் தான். எல்லா பக்கமும் டிராஃபிக் தான். ரோடே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. அண்ட் கூகுள் மேப்பே பார்த்திங்கன்னா ரோட் இஸ் க்ளோஷர்னு காட்டிடுச்சு. செம்ம க்யூவுங்க, இன்ச்சாக தான் நகர்ந்து போச்சு. அதனாலேயே சரி நாங்கள் ரூட் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரூட் வழியாக கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு லுலு மால் ரீச் பண்ணிட்டோம். எல்லாருமே இதான் ஃபஸ்ட் டைம் வரனால ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். முன்னாடியே வந்து ஒரு கல் பாட் செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. பாண்டு மாதிரி வச்சு அதில் நிறையா லில்லி, அதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருந்தது கலர்ஃபுல்லாக. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர் சைட் போகிறோம், கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். பட் கிளைமேட்டுமே ரொம்ப ஹீட்டுங்க. அந்த அன்றைக்கி எல்லாருமே டீஹைட்ரேட் ஆகிட்டோம். எப்படா மால்குள்ளே போவோம், மால்குள்ளே போயிட்டாலே கொஞ்சம் ஏசி இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆயிரும்னு தான் தோணிகிட்டு இருந்தது. வெளியே பயங்கரமான ஹீட்டு, குழந்தைங்க எல்லாமே நல்லா டயர்டாயிட்டாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இந்த லுலு மால் ஓப்பன் பண்ண டைமில் ஒரே ஹைப்பாக தான் இருந்துச்சு. லுலு மால் வந்து அப்படி இருக்குது, எல்லா சீ ஃபுட்டும் இருக்குது, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்னு ஆஹா ஓஹோன்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக ரீல்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னமோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் அமைதியாகிட்டாங்க. பட் அந்த டைம்லேயே எங்களுக்கு போய் பார்க்கணுன்னு தோணிகிட்டு இருந்தது. பட் எங்களுக்கு அதுக்கான சான்சஸ் டைம் எதுவுமே அமையல. இந்த டைம் வந்து மாயா பாஸ்போர்ட்டுக்காக வர்றது, சரி கொஞ்சம் ஏர்லியாக போனோம்னா இதெல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம்.
காரில் வரவே 3 குழந்தைங்களும் ஒரே சேட்டை தான். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. மாயாக்குட்டி அதிலேயே டயர்டாகி கார்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மால் வந்தோடனே நான் அப்படியே அவங்கள தோளில் எடுத்துகிட்டு சரி இப்படியே தூங்கிட்டு இருக்கட்டும், அவங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் பண்ணால் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. குழந்தைங்க எப்போவுமே தூக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அப்செட் ஆயிடுவாங்க. ஒன்றா அழுக ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி நைன்ட்டே இருப்பாங்க. அதனால சரி அவங்க தூக்கத்தையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம இப்படியே உள்ளே போய் ஷாப்பிங் கன்டினியூ பண்ணிக்கலான்னு கிளம்பிட்டோம். இந்த லக்ஷ்மி மில் ஏரியா சைடு வந்தாலே போதுங்க. லூலு மால் வெஸ்ட் சைட்டு, அதுக்கப்புறம் குரோமா, மேக்ஸு, ராம்ராஜ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஷோரூம்ஸ் வந்து இதை சுற்றியே இருக்குது. எல்லாமே வாக்கபிள் தான். வந்து ஒரு இடத்துல காரை போட்டோம்னா எல்லா ஷோரூமே பார்த்துட்டு கிளம்பிக்கலாம். ஆக்சுவலாக லூலு மால்னு சொல்லியே பழகிடுச்சிங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டு. இதில் வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. க்ராசரிஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கீரை வெரைட்டிஸு, ஃபாரின் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே உள்ளேயே இருக்குது. அண்ட் நம்ம நார்மலாக ஷாப் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து ஃபுட்டு உள்ளேயே தனியாக ஒரு ஃபுட் கவுண்டர் அது இதுன்னு இங்கே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு குட்டி கடல் மாதிரி தான் இருக்குது இது உள்ளே போய் ஷாப்பிங் பண்ண. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா டிமார்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஜாஸ்தின்னு தான் சொல்லலாம். டிமார்ட்டில் வந்து எல்லா ப்ரைஸுமே இன்னுமே கம்மியாகவே இருக்குது. நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் போகிறப்போ எனக்கு விலாக் எடுக்கலான்னு ஐடியாலே இல்லை. பட் மாலெல்லாம் பார்த்தோன்னே சரி உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவர் பண்ணிடலாம். வீடியோஸ் பார்க்குற சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் வந்து இங்கே போகணுன்னு நினச்சிருப்பீங்க, பட் சான்சஸ் கிடச்சிருக்காது எங்களை மாதிரி. அதனால சரி வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விலாக் எடுக்க கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ட் ப்ளஸ் இப்போ தீபாவளி வர வருது இல்லைங்களா, நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள்லேருந்து அந்த ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் சோப்பு, மற்ற ஐட்டம் ஷாம்பூஸ், இது எல்லாத்துலேயுமே ஒரு 10%லேருந்து ஒரு 50% வரைக்குமே ஆஃபர் இருந்துச்சு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குகிறோம், பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்லாம் சூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல டீல்லே கிடைக்கும். கிட்டத்தட்ட சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸில் தான் இருந்தது. எக்ஸ்பிரி டேட் இதெல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீல்லையே வச்சுருந்தாங்க. பட் எங்களுக்கு எதுவும் அவ்வளோவா தேவைப்படலை. ஆல்ரெடி கொஞ்சம் வீட்டில் இருந்ததுனால நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. பட் நல்ல ஆஃபர்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லைங்களா, அதனாலேயே பார்த்து வாங்கிக்கணும். இவங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கடு வெரைட்டிஸ் இல்லாமல் லூஸில் நிறையா வச்சுருந்தாங்க. நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்டுக்குன்னே ஒரு தனி செக்ஷனே இருந்துச்சு. நம்ம கேள்விப்படாத நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட இருந்துச்சு ட்ரை ஐட்டம்ஸில். இன்னொன்று ஒரு சில நட்ஸ் பேரெல்லாம் படித்தா இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடு மாதிரியே போட்டாங்க. அதை ஸ்கேன் பண்ணாலே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே தெரியும். வாஷிங் லிக்விடு, ஆயிலு, இந்த தீபாவளி டைமில் என்னென்ன அதிகமாக சேல் ஆகுமோ அது எல்லாத்துலேயுமே ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து 1 லிட்டர் 2 லிட்டர்னு வாங்குறதுக்கு பல்க் குவான்டிட்டியில் 5 லிட்டர் 6 லிட்டர்ஸ்ன்னு வாங்கினா நமக்கும் வந்து ரேட் வந்து சேவ் ஆகும். அதே சமயத்தில் அந்த அவங்க குவான்டிட்டி அதிகமாக சேல் பண்ணுறாங்கல்ல, அதனால அவங்களுக்குமே நல்லா கட்டுப்படி ஆகிடும். அந்த மாதிரி தான் டீல் போட்டு வச்சுருந்தாங்க நிறையாவே. இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு சில பிஸ்னஸஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஆஃபர்னு நிறையா கொடுக்குறாங்க. எப்படா ஒரு ப்ராடக்டில் ஒரு ரேட் போடுறாங்க, 100 ருபீஸ்னு போடுறாங்க. பட் அதை வந்து பாதி ரேட்டுக்கு 50% ஆஃபர் அப்படின்னா 50 ரூபாய் வரைக்குமே அவங்க கம்மி பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி லாபம் கிடைக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ப்ராடக்டோட இது வந்து பார்க்குறேன், எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆகுதுன்னு பார்த்தா அந்த குவான்டிட்டியில் வந்து எங்களுக்கு லாபம் கிடைக்குது. நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து லாபம்னு நினச்சி வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறத விட, இப்போ 10 சோப்பை விற்கிறேன் அப்படின்னா நான் ரேட் கம்மி பண்ணும்போது நான் வந்து 100 சோப்பாக விற்றுருவேன். அப்போ வந்து எவ்வளோ ப்ராடக்ட் எனக்கு அதிகமாக சேல் ஆகிருக்கு இல்லையா, அது மூலிமா எனக்கு வந்து லாபம் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறையா பேர் காயின் கலெக்ட் பண்ணுவோம், அப்புறம் ருப்பீஸ் கலெக்ட் பண்ணுவோம், ஃபாரின் காயின்ஸ், ஃபாரின் நோட்ஸ் எல்லாமே. இங்கே வந்து பேக்கடாக ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரீஸோட காயின் அண்ட் நோட்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்து இவங்க ஒரு ரேட் போட்டிருக்காங்க. இவ்வளோ ருப்பீஸ் கொடுத்தா நீங்கள் இவ்வளோ காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, நமக்கு ஃபாரின் காயின்ஸ் நோட்டு வேணும், இல்லை வீட்டில் நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்குது.
இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு இந்த மால்குள்ளே என்ட்ராகி ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபாரின் கரன்சிஸ் அண்ட் காயின்ஸே இங்கே சேல் பண்ணுறாங்க அப்படின்னு தான். நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னு தெரில, மீனிங்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா காரு க்ளீன் பண்ணுறது, வெஹிக்கல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, வெஹிக்கல்க்குனே ஒரு தனி செஷன், பெட்ஸுக்குன்னு ஒரு தனி செஷன், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸு, டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. இப்போ விஜயதசமிக்கெலாம் யாராச்சும் ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா லுலு மால் சைடு இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசனபிளாக தான் இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாமே. இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பக்கம் ஏதோ ஒன்று வைக்கிறோன்னா அடுத்த பக்கம் வந்து சிந்தாமல் இருக்கும். வெளியே வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி உள்ளே வந்து ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 500லேருந்து 1000 ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து ஒவ்வொரு ரேட் இருக்குது. அண்டு அதில் ஆஃபர்ஸுமே போட்டு கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க. பட் இந்த லாக் டைப்லாம் ரொம்ப நாள் வருமானு நமக்கு தெரியாது. பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம கிச்சன் கார்த்தொடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸு, அந்த ஸ்டாண்டு, மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாமே இருந்துச்சுங்க. பட் ரேட் வந்து டிமார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதெல்லாம் ரேட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இதெல்லாமே டிமார்ட்டில் அந்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி யூனிக்காக உங்களுக்கு வேணும், ஆன்லைனில் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாட் பாக்ஸ் டைப்லேயுமே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு கொடுக்குறோம்னா ஒரு 4 to 5 hours வந்து அதோட சூடு தாங்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் டெக்கார் ஐட்டம்ஸ் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பர்த்டேக்கு இப்போலாம் ஜெண்டர் ரிவீல்னு பண்ணுறாங்க, பாய் ஆர் கேர்ள், ப்ளூ கலர், பிங்க் கலர் பலூன்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பர்த்டேக்கு தான் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக விரும்புவாங்க. அந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸுமே இருந்தது. எல்லாமே இந்த சைடு ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் அந்த ரேட் தான் வரும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த 2-3 மந்த்தில் வந்து பர்த்டேஸ் வருது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேண்டில் வெரைட்டிஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில் பவுச்சஸ், பாக்ஸஸ், அந்த மாதிரி இந்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து ஸ்லைம் வச்சுருந்தாங்க. ஸ்லைம் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. இப்போ நிறையா குழந்தைங்க ஸ்லைம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் அவாய்ட் பண்ணியிருக்கோம். மாயா மோஸ்ட்லி அந்த ஸ்லைமில் தான் இருந்தால் ஒரு 6 months. நைட் தூங்கும் போதெல்லாம் அவள் கையில் பிணைஞ்சிட்டு இருப்பா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் அந்த ஸ்லைம் வந்து ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிட்டு அவள் நெயில் ஸ்கூலெல்லாம் போயிடும். சாப்பிட்றப்பெல்லாம் தெரியாமல் அது வாய்க்குள்ளே போயிடுமோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ஸ்லைம் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் கிளேயெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கே போனாலும் இருக்கும். அங்கங்கே ஒவ்வொரு குட்டி குட்டி பாக்ஸஸ் வச்சுருப்பா. அதுக்குள்ளே வர சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஷேப் கட்டர்ஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க. கிளேயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது ரொம்ப கெட்டியாகிடும். அது ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அது யூஸ்லெஸ் தான். கலர்லாம் கை ஃபுல்லாமே ஒட்டிக்கும். வீட்டிலையே அங்கங்கே கிடக்குங்க அந்த ஸ்லைம் கிளேயெல்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம் அதை வாங்கி கொடுத்து அப்படின்னு தோணுது. இனி வேறு மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்களா. கொடை வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பட் அந்த பிராண்ட் எல்லாமே எனக்கு புதுசாக கேள்விப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக ஜிகுன்னு மாதிரி இருந்துச்சுங்க. நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்போவுமே இந்த மலைக்கு பிளாக் கடை யூஸ் பண்ணியே பழகிட்டோம். அந்த மல்டி கலர் கூட பிடிக்கிறது இல்லை இப்போல்லாம் பார்த்தா. பட் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அந்த கொடை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொவிஷனையே காணோம். அதை வந்து யூசர் மேனுவலாக இல்லை எதுவுமே. அதனால் சரி ஓகே, நமக்கு இந்த வம்பு வேணாம், நம்ம பாட்டுக்கு லூலு மால்லேருந்து வாங்கிட்டு போயிட்டா திருப்பியும் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும், யாரை போய் நம்ம திருப்பி கொஸ்டின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே வச்சுட்டோம். நார்மலாக ஒரு பெரிய குடை எடுக்கலான்னு பார்த்தா குடை ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருந்தது. எங்களுக்கு முன்னாடியே வந்து 2 கப்பிள்ஸ் வந்து அதை பார்த்துட்டு போயிருந்தாங்க. ஒருத்தங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தாங்க வாங்கலாமா வேண்டாமான்னு. கடைசியில் 2 பேருமே பேசிட்டு நம்ம ஊர்லேயே போய் வாங்கிக்கலாங்க அப்படின்னு கிளம்பிட்டோம். ரேட் ஜாஸ்தி. கிச்சனில் அழகாக இருக்குங்க, நிறைய இருக்கு உள்ள 2 பேருக்கு ஒரு சைடில் வந்துட்டு இப்படி நனையாமல் இருக்கு. ரேட் எவ்வளோ? 400 என்னமோ. 2 பேர் போகலாம். ரேட்டு பார்த்தீங்களா? சரி. ரேட் எவ்வளோ வருது? 650 ரூபா. இதுவா அந்த பிராண்டு பாருங்கள், வின் ப்ளஸ்ஸாக இருந்தால் 40 ஆஃபர்.
இல்லை 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 இது எம்ஆர்பி வந்து 1700 என்னமோ. இது வந்து 600. அதான் எடுத்து வைங்க பார்க்கலாம். வெளியே எடுங்க, சுத்தமாக வெளியே எடுங்க. குவாலிட்டியாக இருக்கா? இது எப்படி விளையாடுவீங்க? இதில் ஏதோ சைனீஸ்லாம் இருக்குது ஒரு சைடு அப்படி இருக்குங்க, மற்ற சைடு தான் சைல்டிஷாக இருக்கா? சைனீஸ் தான் இருக்குது ஒரு சைடு. இன்னொரு சைடு இங்கிலீஷ் இருக்கிற மாதிரியே வேணால் பார்க்கலாமா? ஒரு சைடு 2 சைடு இங்கிலீஷில் இருக்கு. அந்த பக்கம் திருப்புங்க. ஒன்று சைனீஸ், அபாக்கஸ் இருக்கு. இந்த பக்கம். அடுத்தது வந்து ஃபைல் ஐட்டம்ஸ் வந்து நிறையாவே இருந்துச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் எடுத்துகிட்டா தனியாக பேங்க் பாஸ்புக்கு, ஆதார், பேன் கார்டு, அப்புறம் குட்டி குட்டி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ ஃபைல்ஸ் வாங்கி எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஆதார் கார்டு வேணும்னு தொலைவரதும், இந்த ரேஷன் கார்டு வேணும்னு தொலைவரதுமே எங்கள் வீட்டில் வேலையாக இருக்குது. அதனாலேயே சரி இந்த மாதிரி ஃபைல் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு 2-3 ஃபைல்ஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக இந்த பிளான் நினச்சிட்டே இருந்தாங்க, ஃபைல் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்டு. ஒரு வழியாக அதையும் வாங்கிட்டோம். ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் காலேஜ் ஞாபகம்லாம் வந்துடுச்சு. அந்த டைமில் நான் அதிகமாக ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் படிப்பேன். அண்ட் குழந்தைங்க கேம்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. மெமரி கேம்ஸ் எல்லாம், அந்த செஸ்ஸு, மேட்ச் பண்ணுறது, லூடோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. ப்ரைஸுமே எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த கிஃப்டிங் ப்ரைஸ் எல்லாமே மற்ற ஷாப்ஸில் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணணும் இல்லை இப்போ எல்லாமே சென்ட் ஆஃப் கிஃப்ட்டுன்னு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம படிக்கிறப்பெல்லாம் இந்த அளவுக்கு கேம்ஸ் இல்லை. நமக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு கேரம் போர்டு, ஒரே ஒரு செஸ் போர்டு தான். இப்போல்லாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சுங்க. மைண்ட் கேமே அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த கார், பைக்கு குழந்தைங்க ட்ரைவ் பண்ணுற மாதிரியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஹேண்டில் பார் மாதிரி கிடைக்குது. நம்ம டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்க நல்லா விளையாடுறாங்க. அந்த டாயுமே இங்கே நிறையா அவைலபிளாக இருந்துச்சுங்க. பாத் டாய்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, நியூ பார்ன் பேபிஸ்க்கு அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ். அப்புறம் இப்போது சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா செக்ஷன் பவுல் மாதிரி இருக்கும். நம்ம அதை ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்க ஈஸியாக அந்த பவுலை தூக்கி ஃபுட்டெல்லாம் கொட்ட முடியாது. அந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டாய்ஸ் தாங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ டாய்ஸ் இருக்கா குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம இந்த மால் சைடு போனோம்னா தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு இருந்தது. குழந்தைங்களுமே எல்லாம் பார்க்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாயாக்குட்டி கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா டிமார்ட்லாம் 150, 159 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினோம். கிட்டத்தட்ட அதே ரப்பர் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே ரேட்டு பார்த்திங்கன்னா 799. அதுக்கு எதுக்கு அவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. இத்தனைக்கும் டாய்ஸ்க்கு வந்து 40% ஆஃபர்னு வேறு போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கவரில் இருக்கிறது மட்டுமே 700 சம்திங். எனக்கு என்னமோ இந்த டாயெல்லாம் பார்க்கும்போது ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போல்லாம் பெரியவங்களோட பொருட்கள் விட குழந்தைங்களோட பொருட்கள், ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து டாய்ஸு, புக்ஸுக்கு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, இதெல்லாமே செம காஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, குழந்தைங்கன்னா நம்ம வாங்கி தான் ஆகும் அப்படின்ட்டு. இதுலேயே பிராண்டு செஷன் மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. நாங்கள் அந்த கூடையை எடுத்துகிட்டு வந்ததோடு சரி, அந்த கூடையில் இப்போ மொதல் டைம் அந்த டாய் மட்டும்தான் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். குழந்த மாயாக்குட்டி உட்கார்றதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருந்தோம், எவ்வளோ காஸ்ட் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாண்டா காரு, அப்புறம் வாத்து பொம்மை, இதெல்லாம் குழந்தைங்க ராக்கிங் சேர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே, அதெல்லாமே இருந்துச்சு. கார்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற கார்ஸு, டாக்டர் செட்டு, கிச்சன் செட்டு, அதெல்லாமே இருந்தது. அண்ட் ஜிம் போகிறவங்களுக்கு வந்து இந்த தம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுற, வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த டெக்லோதான் நினைக்கிறேன், அங்கே வந்து ரேட் ஓகேவா மாதிரி இருந்தது இங்கே கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதில் கலெக்ஷன்ஸுமே கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. அதனால் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வாங்கணுன்னா டேரெக்டாக அங்கே போய் வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா 50% ஆஃபர்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டுங்க. அடுத்தது வந்து அப்படியே மெயின் டாய் செக்ஷன் மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாமே டாய்ஸ் தான். எல்லாமே இந்த ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற டாய்ஸ் மாதிரி தான் இருந்தது குழந்தைங்களுக்கு.
குழந்தைங்களுக்கு. இவ்வளோ டாய்ஸ் இருக்கா அப்படின்னு இங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆஃபர் 10% 20% போட்டு அங்கங்கேயே கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் பில் போடுறப்போ நம்ம கிளியராக பார்த்து பில் போட்டோம்னா தான் தெரியும் ஆஃபர் இருக்கா இல்லையான்ட்டு. சூட்கேஸ் ட்ராலிஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. அதுலேயுமே ஆஃபர்ஸ் இருந்துச்சுங்க. என் ஹஸ்பண்டோட ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைமில் வந்து ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் ஒன்றா படிச்சிருந்தாங்களாம். அவங்க குழந்தை மாயாக்குட்டி எல்லாம் மீட் பண்ணி பேசினாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சூட்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 விதமான சைஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு காமன் ஆஃபர் மாதிரி 50% டிஸ்கவுண்ட் மாதிரியே போட்டு வச்சுருந்தாங்க. ட்ராவல் பர்பஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ திரும்பி வர செஷனுக்கு எந்த பக்கமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ஏரியா. காஸ்மெட்டிக்ஸில் வந்து நிறையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இது ஃபுல்லாமே இருந்துச்சு. அந்த காஸ்மெட்டிக்கும் சரி எலக்ட்ரானிக்கும் சரி அதுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகவே இல்லை. ஏன்னா அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு என்ட்ரி ஆகலை. பட் அதுலேயுமே நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த பக்கம் வந்து மாயா குட்டிக்கு வந்து இந்த சூப்பு கஞ்சியெல்லாம் ஊற்றி கொடுக்குறதுக்கு ஸ்கூலுக்கு வந்து அந்த பவுல் தேடிட்டு இருந்தோம். ஸ்டீல் பவுலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸாக தான் இருந்தது. குழந்தைங்க வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான். சம்டைம்ஸ் எதாவது குட்டியாக நுணுங்கிருச்சுனாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. வாஷ் பண்ணும்போதோ ஏதோ அடிபட்டுருச்சுனாலோ. அதனால ஸ்டீலாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டீல் தான் தேடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குங்க. அதனால் பார்ட் 2 வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1. அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.